இயேசு மரித்ததுனால எப்படி ஒரு கோதுமை மணி நிலத்துல, நல்ல கோதுமை மணியை நிலத்துல விதைச்சிங்க அப்படின்னா அது 1000 மடங்கு பலனை என்ன செய்யும், கொண்டு வரும். அது போல இயேசு சிலுவையில மரித்ததுனால அவரில் இருந்த அந்த பரிசுத்தம், அவரில் இருந்த அந்த நீதி, அவருக்குள்ளே இயேசுவுக்குள்ளே இருந்த அந்த பரிசுத்தம், இயேசுவுக்குள்ளே இருந்த அந்த நீதி, இயேசுவுக்குள்ளே இருந்த தேவ சாயல், இயேசுவுக்குள்ளே இருந்த அந்த தேவ மகிமை, இயேசுவுக்குள்ளே இருந்த தேவனுடைய சகல விதமான தோற்றங்களும் நன்மைகளும் அப்படியே நமக்குள்ளே இன்னைக்கு வந்து விட்டது. எப்படி சொல்றீங்க பாஸ்டர்? வாசிங்க எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். நீங்க தேவன் உங்களை பெற்றெடுத்திருக்கிறார். கிறிஸ்து என்கிற கோதுமை மணி கல்வாரி சிலுவையிலே விதைக்கப்பட்டதினாலே, அந்த விதைக்கப்பட்ட கிறிஸ்துனுடைய இரத்தத்தினாலே, பிக்கப்பட்ட அவருடைய சரீரத்தினாலும் மீட்கப்பட்டவர்கள் நீங்களும் நானும். அப்படி என்றால் அங்கிருந்து வந்தது என்ன வந்திருக்கு அப்படின்னா, கோதுமை போட்டா கோதுமை மணியிலேருந்து கோதுமை தானங்க வரும். இல்லைங்க, கோதுமையை நான் விதைச்சேன், பார்த்தா மாமரம் வந்துருச்சுங்க, கோதுமை தானே வரும். இயேசு கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக பிக்கப்பட்டார் என்றால் அங்கே பிறந்த நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று எபேசியர் 4:24 சொல்லுகிறது. நீ மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஐயா தட்டி